இனிய வியாழக்கிழமை காலை வணக்கங்கள். எல்லோரும் இறைவனுடைய அருளால் நலமாக இருக்க வேண்டும், இருப்பதற்கு இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று சில வார்த்தைகள் என்னுடைய மனதில் வருகின்ற கருத்துக்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன். இன்று நாம் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நெருக்கடியான காலகட்டம் என்று சொல்லும் பொழுது உலக நாடுகளுக்கிடையில் இருக்கின்ற பிரச்சினைகள், பொருளாதார பிரச்சினைகள், இயற்கை அழிவுகள், இப்படி இயற்கை அழிவுகள் ஒருபுறம் இருந்தால் மனிதர் தாமாகவே தமக்கு தேடிக்கொள்ளும் பிரச்சினைகள். இயற்கை அழிவுகள் மனிதரால் கட்டுப்படுத்துவது கஷ்டம். ஆனால் வரும் முன்னே அறிந்தால் அதுக்கான முற்பாதுகாப்பு, வெள்ளம் வரும் முன் அணை கட்டுவதைப் போல் அதற்கான பாதுகாப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மனிதர் தாமாக தேடிக்கொள்ளுகிற சில பிரச்சனைகளுக்கு அது மனிதர்தான் தமது பாதையை சரியான வழியில் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே உலகத்திலே மிகவும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஒன்று, இணைய வழியில் போய் இணைய வழியில் பல துஷ்பிரயோகங்கள் நடக்கிறது. இணையத்தின் வழியில் பள்ளி பாடசாலை மாணவர்கள், இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு அதிலே இணையம் என்று சொன்னால் அது எல்லாமே நல்ல விஷயங்கள் அல்ல. இணையத்திலே நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது, வசந்தமும் இருக்கிறது, நரகமும் இருக்கிறது, சொர்க்கமும் இருக்கிறது. எனவே அதை பாவிப்பவர்கள் அதை இனங்கண்டு அதை சரியான காரியத்துக்கு பாவித்தால் ஒரு மின்சாரத்தை பாவிப்பது போல அதை நல்ல வழியில் பயன்படுத்தலாம். அதே மின்சாரத்தை பல அழிவுகளுக்கும், உயிரழிவுகள், உடைமை அழிவுகளுக்கும் பாவிக்கலாம். எனவே அப்படி தான் இந்த இணையத்தையும் பல இளைஞர்கள் இன்று இணைய வழியில் இந்த கேம்ஸ் என்று சொல்லி மிக ஆபத்தான விளையாட்டுகள், அவற்றை ஏன் தான் அந்த சொவ்வியர்களை புகுத்தி இந்த ஒரு சமூகத்தை, உலகத்தை நாசமாக்குகிறார்களோ தெரியாது. மனிதருக்குள்ளே கூட வக்கிர புத்தியுள்ள மனிதர்கள் பிறருக்கு நன்மை செய்யாவிட்டாலும் தீமையாவது செய்யாமல் இரு என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார். இவர்களை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு அழிவை, உயிரழிவையோ உடைமை அழிவையோ ஏற்படுத்தி பார்ப்பதில் ஒரு குரூர ஆனந்தம். இதுவும் அவர்களுடைய பிறப்பு வளர்ந்த விதமும் தான் இதுக்கு காரணமாகிறது. இன்று பல இளைஞர்கள் நான் பார்க்குறேன், நல்ல படித்து உண்மையில் நல்ல நிலையில் படித்து உத்தியோகம் பார்க்கக்கூடிய இளைஞர்களோட இந்த ஆன்லைன் மோசடிகள்